பாட்டி உள்ளதா இருக்கிறாரு. அட கொடுக்குமா பணிவா போனோம். எப்படியா அட கொடுக்குமா? நான் எப்படி நெக்கில தான் போவேன். நெக்கில்ல நல்லா திரும்ப போடா. நெக்கில்ல போனா நரம்பு எடுத்துருவாங்க. அதனால பணிவா போகணும். அப்படியேவா? சுவாமி சுவாமி இவர் கூட காட்டை அழிப்பதில்லை போல் தெரிகிறது. நீதானே ஒரு முழு பாடல் பாடினார். பிரிச்சி பிரிச்சி பிரிட்ஜ் இல்ல ஏசி. குருச்சி குருவே 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 இல்ல குருவே குருவே நல்ல பாடல். சித்தர் பெருமான் பாடலை அப்படியே பாடினார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டூரை தாண்டி இந்த பாடலே என் மனதை கவர்கிறது. யார் நீங்கள்? நான் ஒரு அநாத சாமி. அநாத பொறுப்பு. ஆமா சாமி. அநாத யாருக்கலாம்? அப்பா அம்மா சொந்த பந்தம் இல்லாதவன் அநாத சாமி. அவரு புறம்போகல குடும்புறாரு. இன்னும் பட்டா வரல சாமி. ஒண்ணுமே கிடையாது. புறம்போகல சாமி. அப்படியா? ஆமா சாமி. சரி, ஏழ்மையானவர்கள் ஆமாங்க இல்லாத வறுமையில் இருக்கிறது. நீ தாய் தந்தை இல்லாமல் இருக்கிறாய். ஆமா. ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அச்சு இந்த சேர வச்சிருப்பாரு சாமி. கும்முன்னு குத்திரியாது. சரி, என்ன நாடி வந்ததுக்கு காரணம்? தங்கள் இடத்தில் சீரர்களாக சேரலாம் என்று வந்திருக்கிறோம் சாமி. நாங்கள் குருவாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் சாமி. எங்களுக்கு அந்த வித்தி எல்லாம் மாயாஜாலம் மந்திர தந்திரம் எல்லாத்தையும் நீங்க தான் கத்துக் கொடுங்க சாமி. எத்தனையோ பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆமா. குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆமா சாமி. உங்களை நான் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். சரி சாமி. உன் பேர் என்ன? என் பேரு கஞ்சாமி சாமி. பேர் சொல்வதற்கு இவ்வளவு தயக்கம்? கஞ்சாமி சாமி. கந்தசாமியா? கஞ்சாமி சாமியே. கஞ்சாமி. கஞ்சாமி சாமியே. கஞ்சாமி சாமி. அது டேய் கஞ்சாமிடா. அப்படி மரியாதை இல்ல சொல்ல முடியுமா? நீ சாமி, நான் கஞ்சாமி. கஞ்சாமி சாமி. ஓ, என்னையும் சாமி ஆக்குது. ஆமா, மரியாதை மரியாதை. சபா சபா. நீ சீடனாக இருப்பதற்கு தகுதி உள்ள வந்தா. ஆமா. முருகனுடைய திருநாமத்தை வைத்திருக்க அனைவருக்கும் பிடித்த தெய்வம் முருகப்பெருமான். அந்த பெயரை எனக்கு வைத்திருக்கிறார். உனது பெயர்? கோவிந்தா. கோவிந்தசாமி. கோவிந்தசாமி. ஆமா சாமி. டேய், கோவிந்தசாமி நல்ல பெயர் தான். ஏண்டா? ஆமா. அந்த கண்ணன் கோமத்தகிரியை கொடையாக பிடித்ததால் அவனுக்கு கோவிந்தன். ஆமா, அந்த பெயரை அவருக்கு வைத்திருக்கிறார். கச்சாமி கோவிந்தன் சாமி. உங்களை சீடர்களாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு என் மனம் இடம் உடைத்து விட்டேன். அப்படியா? நல்ல சாமி. நாங்கள் சீடர்களாக சேர்ந்து விட்டோம். வந்த நேரம் நல்ல நேரம். சிசிர்கள் நாங்கள் சேர்ந்த நேரத்தில் அம்மனுக்கு ஒரு பூஜை போடாமல் கோவிந்தா கோவிந்தா தேவைப்படும். தெரியாமல் வந்து போனா வராத பொருளுக்கு தான் கோவிந்தா. கோவிந்தா. இப்ப பசங்க படிக்கிறாங்க, பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. ஆமா, அதுக்கு தான் பேரு அரியர். ஆமா, போனா வராது எழுதாத்துல அரியர் கோவிந்தா இதான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா படித்த சாமியார் போல். அந்த பக்கம் போ. அரோகரா. பூஜை நன்றாக முடிந்து விட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. இங்க வந்திருந்து பாக்குறேன், செடிகளா நிறைய இருக்குது. சின்ன சின்ன செடிகளா இருக்குது. ஆனா பூக்கவும் இல்ல, காய்க்கவும் இல்ல, வாசனையே வரலையே. இதெல்லாம் என்ன மூலிகை செடியா? மூலிகை செடியா? இது மந்திரவாதிகளுடைய செடி. புரியவில்லையே. உன்னை போல் எத்தனை சீடர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள், வித்தை கற்றுக் கொள்கிறார். ஆமா, ஆனால் சீடர்கள் இங்கு வரும் பொழுது அவர் உயிர்நிலை அடைத்து அங்கே ஒரு செடியை வைத்து. அப்படி என்றால் ஒவ்வொரு செடிகளும் ஒரு உயிர் இருக்குது. ஒரு உயிர் இருக்கிறது. எத்தனை செடி இருக்கிறதோ அத்தனை சீடர்கள் என்னிடத்தில் வித்தை கற்றுக்கொள்ளும். அடே, வித்தை கத்துக்கிட்டு இங்க யார் வராங்களோ அவங்க பேரை கேட்பீங்க. அவங்க பேரை கேட்டோன்னா அவங்க பேர் ஒரு செடி வச்சிருங்க. அவங்க உயிர் எடுத்து போய் அதில் வச்சிருங்க. உங்களுக்கு குருத்துறாங்க செஞ்சா எங்க இருந்தாலும் சரி, அவங்க உயிருள்ள செடி இங்க போடுங்கன்னா அவங்க அங்க செத்துருவாங்க. ஆமா, அப்படின்னா நான் பேர் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு செடி வச்சுக்கிறீங்களா? உனக்கும் ஒரு செடி. நீ எப்போது கால் எடுத்து வச்சியோ அப்போ ஒரு செடி. என் செடி எது சாமி? அதோ பார்த்தையா, வண்ண வண்ணமாக இருப்பாரு. சாய்ந்து கொண்டு இருக்குது. அது ஆடாமல் அதுதான்
நல்லா தான் பத்து தூங்கினா சுவாமி என்னத்துக்கு அந்த மாதிரி கவுந்து நடக்காது கைப்பூடு படுக்கும் வா பைதா வந்துக்குமா சரியா தான் பாரு என்னத்துக்கு அந்த மாதிரி இப்படியே உட்காந்து தூங்குவாங்க புரியவில்லை சுவாமி அவனுக்கு பேர் வச்சு எனக்கு கூட பேர் வச்சிருக்க செடி வச்சிருக்க செடி வச்சு வைக்க உனக்கு ஒரு செடி வச்சு அவரு உயிருள்ள செடி என் பேர்ல ஒரு செடி அதை பார்த்தாயா அப்படியே ஆடி அசைஞ்சு கொண்டு இருக்கிறது இந்த செடியா நல்ல வாழை கொடுக்குது சாமி இந்த சந்தேகம் இருக்கிற செடியெல்லாம் செடிகளா இருக்குது அதோ ஒரு செடி மட்டும் ரொம்ப வளமா உயரமா வளர்ந்துக்குது அந்த செடி யார் சாமி ஆலமரம் போல் தொலைத்திருக்கிற அந்த செடி யாருடைய செடி அது யாருடைய செடி சொல்லலாமா நம்பி உன் உழைத்து சொல்லலாமா நம்பி தெரியாதானே கேக்குறேன் சொல்லு சாமின்ற சொல்லலாமா அது எல்லோரிடத்திலும் சொல்ல முடியாது நாங்கள் சீடர்கள் தானே சொல்லலாம் சீடர்களா ஏற்றுக்கொண்டேன் அந்த செடிதான் என்னுடைய செடி உயிர்நிலை அந்த செடியில் உங்க உயிராகப்பட்டது அந்த செடியில இருக்கிறது சாமி இன்னொரு சந்தேகம் உங்க உயிரானது அந்த செடியில இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஆடுறீங்க பாடுறீங்க பேசுறீங்க இதெல்லாம் எப்படி முடியுது அதற்கெல்லாம் காரணம் இத பார்த்தாயா மந்திரக்கோள் சத்தியா சாமி இந்த மந்திரக்கோள் என்னிடத்தில் இருக்க வரை என்ன யாருமே ஆடாதவங்களை ஆட்டி வைப்பீங்க பாடாதவங்களை பாட்டி வைப்பீங்க இறந்து விட்டவனை உயிர் பெற்று வருவான் பாரு உயிராக இருப்பவன் இறந்து விடுவான் கூடு விட்டு கூடு பாய்கின்ற வித்தை மந்திர கோல் இருக்கிற வரல நீங்க சாமி மந்திர கோல் கையில இல்லன்னா நீங்க ஒரு ஆசாமி அப்படின்னா எல்லாமே இந்த மந்திர கோல் அடங்கி இருக்குது மந்திரக்கோள் தான் உங்க உயிர் உள்ள செடி அந்த செடி தான் புரிந்தது நன்றாக புரிந்தது என்ன ஒரு மாதிரியா இல்ல சாமி நான் எப்பவுமே அப்படித்தான் பேசுவேன் சாதாரணமா தான் பேசுவேன் நீ கேட்பதை பார்த்தால் சந்தேகத்தை கேட்பது போல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி தவறான நோக்கத்தோடு கிடையாதுங்க சரி உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை வந்து வைக்கிறது நல்லது இருந்தாலும் அம்மனுக்கு பூஜை நிறுத்த வெல்லும் ஆமா சாமி ஆடினோம் பாடினோம் அடுத்த பூஜை செய்ய வேண்டும் உடல் எல்லாம் அயர்வையாக இருக்கிறது ஆகையால அதோ தெரிந்த கங்கா நதி அந்த நதியிலே சென்று நான் நீராடி விட்டு வருகிறேன் அப்படியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மந்திர கோல் ஆசிரமத்தில் வைத்து செல்கிறேன் வைத்து விடு காவலில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வைங்க நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம் பார்த்து கொள்கிறோம் இல்ல பார்த்து கொன்னுறியா அந்த கொன்னு இல்லை சாமி பார்த்து கொள்கிறோம் ஆமா சரி நீங்க சென்று நீராடி விட்டு வாருங்கள் ஏனென்றால் முழுமையான நம்பிக்கை உங்கள் இருவர் மீது வந்து விட்டது இருக்கட்டும் ஆகையால் மந்திரக்கோளை உங்களிடத்தில் நம்பிதான் வைத்து வைங்க தொடமாட்டோம் தொட்டால் கெட்டு விடுவோம் என்று தெரியும் நீங்கள் சென்று வாருங்கள் என்ன பழிவு வணக்கம் போகலையா வேறு மாதிரியாக இருக்கிறது இல்ல அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் பார்வையே சரியில்லையே பார்வையா தான் நான் டப்சா கண்ணி சரி குருமக நம்மளை நம்பி அவர் கரத்திலே இருக்க வேண்டிய மந்திர கோலை வைத்து விட்டு நீராட சென்றிருக்கின்றார் அவர் சென்று வரும் வரை சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும். சாப்பிட்டுமே அந்த கறி தொக்கு இன்னும் கொஞ்சம் கேதான் சாப்பாடுக்கு எத்தனை சாப்பிட்டு காவலுக்குறியா அவன் நான் சொல்லிட்டு போறான் புண்ணாக சொன்ன பையன் என்னடா அவன் ஒரு மந்திரவாதியா எந்த ஒரு மந்திரவாதியும் தன்னுடைய உயிர் எங்க இருக்கிற ரகசியத்தை சீடனா இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் சொன்னா என்ன அவன் தெரியாது நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் அவன் எப்ப போய் நீராட்டு வந்து மந்திரத்தை கத்து விட்டு நம்ம போய் அறுவடை முடிக்கிட்டு அவன் சொன்னது காட்டியா மந்திர கோல் யாரு கையில இருக்குதோ அவன் தான் மந்திரவாதி சொல்லியிருக்கான் அவன் நீராட்டு வரதுக்குள்ள மந்திர கோலை நீ எடு நீ மந்திரவாதி ஆவியா குரு துரோகம் செய்யலாமாடா குரு துரோகம் செய்யலாம் காலத்தை ஒரு குடும்பத்தை கெடுத்தாதான் இன்னொரு குடும்பம் வாழ முடியும் அது முன்னாடி தாலி எடுத்தாதான் நம்ம முன்னாடி தாலி குடுக்குள்ள இருக்கும் நீ உரைத்தபடியே இப்பொழுது இந்த மந்திர கோலை எடுக்கின்ற